ஸோ ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே 28 இயர்ஸ் முன்னாடி 1998ல அன்பே டயானா அப்படின்னு சொல்லிட்டு இமெயில்ல வந்து பேசிக்கிறதுலாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப புதுசான ஒரு விஷயமா இருந்தது. 98ல தான் வந்து கூகுள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அப்ப தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் பூம் ஆயிட்டு இருந்த டைமு. ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் ஏஜா இருக்கட்டும், இந்த ஏஐ ஏஜா இருக்கட்டும், அது இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம வந்து கேட்ச் அப் பண்ணலன்னா நம்ம எங்கேயோ பின்தங்கி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அந்த மாரி வரிசையில நம்ம எல்லாருமே வந்து ChatGPT கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் கிளவுட்ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். பெர்ப்ளெக்ஸிட்டி அந்த மாரி நெறைய ஏஐஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு எல்எல்எம்ல வந்துட்டு கிளவுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஒரு ஏஐ இது வந்து இருந்துட்டே தான் இருக்கு. நெறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு கிளவுட் வந்து ஒரு புது ஏஜென்ட் மாதிரி ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளவுட் சயன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏஜென்ட் 100% சயின்டிஸ்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே நெறைய கம்பெனிஸ் வந்து இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேனிஃபோல்ட் பயோ அப்படிங்கிற கம்பெனி வந்து எப்படி ட்ரக் டார்கெட் பண்ணலாம்? இந்த டிஷ்யூக்கு இந்த ட்ரக் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிசைன் பண்ணலாம்? அதுக்கெல்லாம் வந்து இந்த கிளவுட் சயன்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு கம்பெனி வந்துட்டு ஆலன்ஸ் இன்ஸ்டிடியூட். ஓகே. ஆலன்ஸ்ன்னு உடனே நம்மளோட இந்த நீட் பிஜி, ஜேஇ பிரிப்பரேஷன்ஸ் அந்த கிரீன் சட்டை அந்த அந்த ஆலன் இல்ல. இது ஆலன்ஸ் இன்ஸ்டிடியூட்ன்னு சொல்லிட்டு யுஎஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி. அங்க இருக்கிற ஒரு பெரிய நியூரோ சயின்டிஸ்ட் ஜெரோம்னு சொல்லிட்டு ஒருத்தரு, இந்த மாதிரி ரொம்ப லைக் 10 மடங்கு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்க நான் ரொம்ப குயிக்கா பண்ணிட்டேன். ஹால்ஃப் த டைம் ஆர் 1/4 த டைம்ல நான் முடிச்சுட்டேன். அவ்வளோ குயிக்கா இந்த கிளவுட் சயன்ஸ வச்சு என்னோட அந்த தேவையான வேலையெல்லாம் வந்து ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நெறைய இடம் யுசிஎஸ்எஃப் பிரெயின் டியூமர் சென்டர்ல, அப்புறம் நோவோ நார்டிஸ்க்ன்ற கம்பெனி இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கிளவுட் சயன்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கிளவுட் சயன்ஸ்னா என்ன? அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இது கிளவுட், கிளாட் எது எப்படி வேணா சொல்லிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ கிளவுட் சயன்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே. கிளாட் சயன்ஸ்னா என்ன? அது ஒரு புது மாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா கிளாட் சயன்ஸஸ்ன்னு வந்து இப்போ கிளாட்ல இருக்கிற மத்த எல்லா மாடல்ஸ் இப்போ ஓபஸ், சானெட், ஹைக்கூ அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அதே மாடல்ஸ தான் வந்து யூஸ் பண்றாங்க. பட் அவங்களோட ஏஜென்ட் வந்து வேற மாரி விஷயத்த டார்கெட் பண்ணி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, சயன்ஸ் ரிலேட்டடா எப்படி பேசணுமோ அப்படிதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ குடுக்க போகுது. பேப்பர்ஸ்க்கு வந்துட்டு உட்காந்து ஃபுல்லா தேட தேவையில்ல. அதுவே வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூல ஆரம்பிச்சு எக்ஸ்பெரிமென்ட் எப்படி பிளான் பண்ணலாம், எக்ஸ்பெரிமென்ட்ஸ் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத பொறுத்து, அப்புறம் உங்களுக்கு வந்த டேட்டாவையும் வந்துட்டு எப்படிலாம் வந்து பிளாட் பண்ணலாம், இந்த மாரி ஃபிகர் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிளாட்ட போட்டு, இத மாரி இத எக்ஸ்ப்ளைன் பண்ணி இத இப்படி பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ்ன்னு ஞாபகம் வருது. மேனுஸ்கிரிப்ட் கூட அதுவே எழுதி குடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி கிளவுட் சயன்ஸ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கிளவுட் சயன்ஸ் வந்துட்டு 2025லயே வந்து கிளவுட் ஃபார் லைஃப் சயன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பட் அத வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டா இவால்வ் பண்ணி இப்போ கிளவுட் சயன்ஸ் அப்படின்னு ஒரு தனி இதுவா விட்டுருக்காங்க. அது இப்போதைக்கு மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ்ல மட்டும் தான் வொர்க் பண்ற மாதிரி ஒரு 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 செட்டப் வச்சிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு பெய்ட் வெர்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியிற மாரி. ஸோ ப்ரோ, மேக்ஸ், டீம், என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ட் வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில மட்டும் தான் அத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில என்ன டிஃபரெண்ட்னா, இதோட அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு செக் போயி நமக்கு அத டிஸ்ப்ளே பண்ற ரூட் வந்து வேற. ஸோ கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட டேட்டாபேஸஸ், சயன்ஸ் ரிலேட்டட் டேட்டாபேஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்சிபிஐ, பப்மெட், அப்புறம் பயோ ஆர்கைவ்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய ஜீனோமிக் ரிலேட்டட், புரோட்டியோமிக் ரிலேட்டட், கெமி ரிலேட்டட் எல்லா எல்லா ரிலேட்டட் டேட்டாபேஸ்ல ஒரு 60க்கு மேற்பட்ட டேட்டாபேஸஸ வந்து இதுக்கு பேக்கா வச்சிருக்காங்க. அண்ட் அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன ஒரு ஒரு ஏஜென்ட் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து சயன்டிஃபிக்கலி அது ரெலவென்ட்டா, கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அண்ட் இதோட மெயின் இதே வந்துட்டு இந்த இந்த செக் தான். ஏன்னா, இப்போ நார்மலா நம்ம கிளாட் கிட்டயோ, இல்ல ChatGPT கிட்டயோ கேட்டா, ரிசல்ட்ஸ் வந்து ரிலை பண்ண முடியாது. அவங்க நிஜமாவே ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்லேருந்து குடுக்குறாங்களா? சைட்டேஷன்ஸ்லாம் வந்து இல்ல இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பேர் போட்டு குடுத்து நானே பார்த்துருக்கேன். ரேண்டமா ஏதோ ஒரு பேர் அந்த பேர்ல ஒரு பப்ளிகேஷன் இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஆனா, அது வந்து இந்த ChatGPT குடுக்கும். இல்ல கிளாடே கூட குடுக்கும். பட் இப்போ அந்த அந்த ரிவ்யூ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சு அது செக் பண்ணிட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. ஸோ சயின்டிஃபிக்கா எல்லாமே உங்களோட டிஎன்ஏ சீக்வென்ஸ், ஆர்என்ஏ சீக்வென்ஸ் அனாலிசிஸ், புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர பத்தி படிக்கணும். அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்தாலுமே வந்துட்டு, அந்த கிளாட் சயன்ஸ் வந்து ஃபுல்லா பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ட வந்து நீட்டிடும். அண்ட் அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்துச்சுங்கிறதையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அத நீங்க திரும்ப 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 இதே மாதிரி ஒரு ரிசல்ட் வேணும். வேற ஒரு புரோட்டீனுக்கு இல்ல வேற ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ்க்கு அப்படின்னா, டக்குன்னு அதில போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஹைலைட்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு இதில என்னன்னா, NVIDIAவோட பயோநீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 செட் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. அதையும் வந்துட்டு இதில இன்டிகிரேட் பண்றாங்க. ஸோ அதில வந்து எப்படின்னா, நெறைய இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டட் 3D ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் மாடல்ஸ் அது எல்லாமே வந்து இதில இன்டிகிரேட் ஆகும்போது, இன்னுமே வந்து ஒரு கூடுதலான ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த கிளாட் சயன்ஸ்க்கு வருது. போற போக்க பார்த்தா நம்ம ஆத்தர் லிஸ்ட்ல வந்துட்டு கிளாட் சயன்ஸையும் வந்து ஆட் பண்ணணும் போல. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தட்டு தட்டுனா உங்களுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ, ஒரு தட்டு தட்டுனா மேனுஸ்கிரிப்டே ரெடி ஆயிட்டு வந்துரும் அப்படிங்கும்போது, எல்லாமே கிராஃப் போடுறதுலேருந்து எல்லாமே பண்ணுது அப்படிங்கும்போது, அகைன் அங்க ஒரு ஒரு டிபேட்டபிள் டாபிக் மாரி தான் இருக்கு. ஸோ இது எவ்வளோ யூஸ் பண்ணலாம்? இது நம்பி நம்ம டேட்டா சப்மிட் பண்ணலாமா? நம்ம டேட்டா எங்கேயாவது அப்புறம் ஏன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணாத டேட்டாவ எப்படி இதில போடுறது? மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் இதே எழுதுச்சுன்னா, அப்ப ஆத்தர்ஷிப்ல வந்து இதுக்கு குடுக்கணுமா? அப்படின்லாம் வந்துட்டு நெறைய டிபேட் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ஏஐ யூஸ் பண்றது ரிசர்ச்ல அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு, இன்னும் கரெக்ட்டான கைட்லைன்ஸ் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். இல்ல யூஸ் பண்ணா இதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணணும். அப்படிங்கிற மாரி எந்த கைட்லைன்ஸும் இல்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு மாரி ஒரு டிபேட்டபிள் டாபிக். கல்ச்சர் மாறும்போது நமக்கே தோணும் இல்லையா? இப்போ ஓகே இந்த மாற்றம் தேவை இப்போ அப்படிங்கிற மாரி நெறைய இடத்துல நமக்கு தோணும். பட் தலைவர் சொல்ற மாரி மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ இது வந்து இப்படியே மாறிட்டே அப்கிரேட் ஆயிட்டே தான் இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி கத்து வச்சுப்போம். அண்ட் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் எனக்கு பட்டுச்சு என்னன்னா,
2024ல நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 2 பேர் ஷேர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் வந்துட்டு ஜான் ஜம்பர் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் எதுக்கு வாங்குனாருன்னா, இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர பிரெடிக்ட் பண்றத எப்படி பண்ணலாம்? கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பிரெடிக்ஷன் எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிற ஐடியாவ வந்துட்டு இவரு முன்னிறுத்தியிருக்காரு. அண்ட் அது சூப்பரா வந்து ப்ரூவும் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுக்காக தான் வந்து நோபல் பிரைஸ் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜான் ஜம்பர் தான் வந்துட்டு Googleல உட்காந்து இந்த டீப் மைண்ட் அப்படிங்கிற ஏஐ பேக் எண்ட்ல உட்காந்து ஆல்ஃபா ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் பிரெடிக்ஷன் மாடல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அவரோட வொர்க் தான் இந்த புரோட்டீன் பிரெடிக்ஷன் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி புரோட்டீன் பிரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத. அத வந்து கூகுள் கூட உட்காந்து டீப் மைண்ட்ல ஆல்ஃபா ஃபோல்டுன்னு ரிலீஸ் பண்ணது இவர் தான். அதுல இப்போ வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் புரோட்டீன் சீக்வென்சஸ் வந்துட்டு பிரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லைக் ஃபோல்டிங் அது எப்படி ஓரியன்டேஷன் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரெடிக்ட் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவரு இந்த வருஷம் ஜூன்ல போன மாசம் வந்துட்டு கூகுள் டீப் மைண்ட விட்டுட்டு இப்போ ஆந்த்ரோபிக் வந்து சேர்ந்துட்டாரு. ஆந்த்ரோபிக் தான் வந்து கிளாட் வச்சிருக்காங்க. ஸோ அவர் ஆந்த்ரோபிக் வந்து சேர்ந்ததுனால இப்போ அவரோட எக்ஸாக்ட் ரோல் இங்க என்ன, எதுக்காக வந்திருக்காரு அப்படின்லாம் தெரியாது. பட் கிளாட் சயின்ஸ் ரிலீஸ் ஆகுது. இவர் அங்கேருந்து இங்க கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கும்போது கிளாட் சயின்ஸுக்கு தான் ஒர்க் பண்ண வந்திருப்பாரு. கிளாட் சயின்ஸை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்சஸ் சொல்றாங்க. பட் அகைன் கிளாட் சயின்ஸ் வந்து இன்னுமே பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. இன்னுமே கூட தப்பான ரிசல்ட்ஸ் குடுக்கலாம். இன்னுமே கூட நம்ம செக்ல தான் அது இருக்கணும். ஸோ அது வரது கூட நம்ம உட்காந்து அதை ப்ரூஃப் ரீட் பண்ணணும். நம்ம உட்காந்து அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் 100% ஓகேலாம் கிடையாது. பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஐ யூசேஜ் இது. சயின்டிஸ்ட்க்குன்னு கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃபோர்ஸ்ல வருது. ஸோ ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியோட அந்த ஓப்பன் ஏஐ கிட்டயும் வந்துட்டு ஜிபிடி ரோஸ்லின்னு சொல்லிட்டு பயோ ரிலேட்டட்கான ஒரு இது இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ சொன்ன மாதிரி கூகுள் கிட்ட ஆல்ஃபா ஃபோல்ட் இருக்கு. ஸோ பயோ ரிலேட்டட் இருக்கு. பட் அவங்களோட யூசேஜ் வேறையா இருந்திருக்கு. 100% எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னும் வரல. அண்ட் அந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு இந்த கிளாட் சயின்ஸ் வந்து கொண்டு வந்து இந்தாங்கப்பா அப்படின்னு ஒரு பீட்டா வெர்ஷன்ல குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அப்பப்போ சேஞ்சஸ் வர சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? கிளாட் மட்டும் இல்ல. இப்போ சயின்ஸும் சரி, லைஃப்லயுமே சரி, ஏஐ வந்து நெறைய இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ எத தொட்டாலும் ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இன்டகிரேட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இதோட விளைவுகள் என்ன இருக்கும்? ஜென்ரலா ஏஐனா என்ன நினைக்கிறீங்க? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிளாட் சயின்ஸ் மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் சயின்டிஸ்ட்க்குன்னு ஒரு ஏஐ வரதுனால அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிளாட் சயின்ஸ் எப்படி இருக்கும்? அது யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இப்போதைக்கு அந்த பீட்டா வெர்ஷன் எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கூகுள்ல கிளாட் சயின்ஸ் அப்படின்னு போட்டா நெறைய வருது. இதில நம்ம ஏதோ கிளாட் சயின்ஸ் அப்படின்னு போனா an AI workbench for scientists is now available. கிளாட் சயின்ஸ் அங்கேயும் இருக்கு. இதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை எப்படி நம்ம கிளிக் பண்ணோம்னா இது கண்டினியூ பண்ணோம்னா இதோ இந்த மாதிரி வரும். இதாங்க கிளாட் சயின்ஸ் இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன்னால இவ்வளோ தான் இருக்கு. நியூ ப்ராஜெக்ட் போகலாம். நான் 2 சும்மா ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி பண்ணலான்னு. அதில் இவங்களே வந்து இங்கே எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நிறைய இருக்குது எக்ஸாம்பிள்னு. ஸோ அங்கே ஃபைண்ட் ஸ்டடி வித் சிங்கிள் செல் RNA சீக் டேட்டா தட் கம்பேர்ஸ் டியூமர் பயாப்சிஸ் பிஃபோர் ஆஃப்டர் இம்யூனோதெரப்பி அப்படி இப்படின்னு அவங்க என்ன வேணுமோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் சர்ச்சில் போட்டிங்கன்னா உட்காந்து இருக்கிற எல்லா டேட்டா பேஸ் எல்லா இதுலேயும் வந்து அது சர்ச் பண்ணுது, அதுவே யோசிக்குது, அதுவே மாற்றுது, எல்லாம் பண்ணி கடைசியில் நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்குது. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே பண்ணிட்டேன், இது உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட் பிளாட்லேருந்து இதோ எவல்யூஷனரி, இது ஃபைலோஜெனி ட்ரீ, அலைன்மெண்ட் ஓவர்வியூ, கேட்டலிட்டிக் ஹீட் மேப், QC மெட்ரிக்ஸ் எல்லாமே லிட்டரல் ஆல்மோஸ்ட் ஒரு ரிசர்ச்சர் எப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் இல்லை ஒரு தெரியல டேட்டா சயின்டிஸ்ட் அளவுக்குலாம் ஒர்க் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் உட்காந்து எல்லாமே செக் பண்ணி 60க்கும் மேற்பட்ட டேட்டா பேஸை உட்காந்து ஒரே டைமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குறது வந்துட்டு நமக்குன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம உட்காந்து ஒரு பேப்பராக படிச்சு நம்ம பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாகவே ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா ஓப்பஸ் 4.8 இருக்குல்லே ஹையஸ்ட் மாடல். அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ரிசல்ட்ஸ் வருது. ஆனால் இது வந்து உங்கள் டோக்கன்ஸையும் பயங்கரமாக வந்து குடிச்சிரும். ஸோ ஒரு சர்ச் 2 சர்ச் பண்ணாலே வந்துட்டு அந்த செஷனுக்கான இதை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.